5% வாக்குகள் கிடைக்கும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் உறுதியாக விஜயுடைய ஆதரவு இல்லாமல் முடியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு இமேஜை ஏற்படுத்தி விஜயுடைய கட்சி வளர்க்க பலரும் எத்தனித்து வருகிறார்கள். இந்த விதத்திலே விஜய் கட்சிக்கு கிடைத்திருக்கும் வெற்றி, தமிழக வெற்றி கட்சிக்கு கிடைக்கும் வெற்றி பாஜகவுக்கு கிடைக்கவில்லை அப்படிங்கிறது கலை யதார்த்தம் என்பதை யாருமே மறுக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் பாஜக நாடாளுமன்ற தேர்தலை எவ்வளவு வேகமாக எதிர்கொண்டார்களோ அதே வேகம் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதிலே யோசனைகள் இல்லை அப்படின்னு சொல்லி பலரும் சொல்லுகிறார்கள். அண்ணாமலையுடைய பதவிக்காலம் முடிந்துவிட்டது, அவர் தலைவராக தொடருவார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்புமே இன்னும் வரவில்லை. அது மட்டுமல்ல, பாஜகவிலே பலர் ஒரு 40-50 தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையே இந்நேரம் பாஜக அறிவித்திருக்க வேண்டும். ஆனால் அதை செய்யாமல் இன்னுமே தலைவராக அண்ணாமலை இருப்பாரா மாட்டாரா, கூட்டணி யாரோட வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா, அதிமுக மனம் மாதிரி பாஜகவோட கூட்டணி